ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அது தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல, அவங்க அது அடிப்பக்கமா திருப்பி சரிங்க. வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. நல்லா கழுவி விட்டு சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க. பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை விட்டாங்க பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாக தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாக தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய் உள் சைடு லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாக விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு, அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாக அப்படியே பேய வச்சு சரிங்க. அப்படியே ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து